காதல் திருமணம் நடக்க காரணம் விதியா மதியா? விதியா மதியா? விதினா என்ன, மதினா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். விதி என்பது தானாக நடக்கிறதெல்லாம் விதி. அது ஒரு சிஸ்டம் போட்டு வச்சுருவாங்க. அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியதெல்லாம் விதியாக இருக்கும். இறைவன் அமைத்து வைத்த முறை என்னவோ, சிஸ்டம் என்னவோ, அதன்படி நடக்கிறதெல்லாம் விதியாகும். அவர் இஷ்டப்படி நடக்கிறதெல்லாம் மதியாகும். சிஸ்டம் இஷ்டம், அவ்வளோதாங்க. விதி மதிக்கு சிம்பிளான வார்த்தை எடுத்துங்க. சிஸ்டமேட்டிக்காக நடந்துட்டு இருந்தால் அது விதி, இஷ்டப்பட்டு நடந்தால் அது பேர் மதி. அப்போது மதிங்கிறது என்னென்னா ஆசை, எண்ணம், மனம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய சந்திரனோட சொல். ஆக விதியா மதியா அப்படின்னா, காதல் திருமணங்கிறது விருப்பப்பட்டு தானே வருது. அப்போ விருப்பங்கிற ஆசை உட்பட்டதாக இருப்பதால் அது பேர் காதல் திருமணம். எல்லாமே அவங்க விருப்பப்படி அமைத்து கொள்ளுதல் ஆகும். அவங்கவுங்களே அமைத்து கொள்ளணும் என்பது விதியாக இருக்குங்கிறது அடுத்த வரியாக எடுத்துக்கொள்ளணும். அவங்களே அமைத்து கொள்ளணும்ன்றது விதியாக எடுத்துக்கொள்ளணும் அர்த்தம். எந்த ஒரு விஷயமும் அறிவுபூர்வமாக எடுக்கப்படுவது, உணர்வுபூர்வமாக எடுக்கப்படுதுன்னு ரெண்டாக பிரிக்கலாம். அறிவுபூர்வமாக எடுக்கப்படுவது ஒரு முறையாக இருக்குது, உணர்வுபூர்வமாக எடுக்கப்படுவது ஒரு முறையாக இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், எதெல்லாம் நமக்கு பிடிக்கும், எதெல்லாம் நமக்கு நல்லது அப்படிங்கிற வகையில் எடுக்கலாம். முடிவுகள் எடுக்கிறது. உனக்கு எது பிடிக்கிறதோ அது எல்லாம் நல்லதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு எது நல்லதோ அதெல்லாம் பிடித்த மாதிரி இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. நாங்கள் அதனால் ஒரு அட்வைஸ் பண்ணுவோம் மக்களுக்கு, உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ செய்யாத, உனக்கு எது நல்லதோ அதை செய்ய அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மருந்து மாத்திரை எனக்கு பிடிக்காது, ஆனால் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னா சாப்பிட்டு தானே ஆகணும். அதனால் நல்லதுங்கிறதுனால சாப்பிட்றோம். மது, புகை போன்றவை எனக்கு பிடிக்கும், ஆனால் அது எனக்கு நல்லதில்லை அப்படின்னா அதெல்லாம் விட்டுடணும். இவ்வளோதான் விஷயம். நம்ம பிடிச்ச மாதிரி தான் பெரும்பாலும் வாழறோம். ஒவ்வொன்றுத்தில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. கடவுள் நம்ம கொடுக்கறது 2க்கு மேற்பட்ட ஆப்ஷன் இருக்குது. விதியிலையும் பல ஆப்ஷன் உண்டு, மதியிலும் பல ஆப்ஷன் உண்டு. உங்களுக்கு அது புரியறதுக்காக ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம். இந்த ஃபோனில் என்ன இருக்கும் அப்படின்னா, டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்கும், கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் இருக்கும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? டிஃபால்ட்னா கஸ்டமைஸ்னா என்ன? கம்பெனிக்காரனே வச்சு கொடுக்கறது பேர் டிஃபால்ட் செட்டிங்ஸ். நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலான்றது கஸ்டமைஸ் பண்ணுறது. சொல்லுங்கள், யாரெல்லாம் கம்பெனிக்காரன் வச்சதையே நம்ம வச்சுக்கிறோம்? யாராவது வச்சுக்கிறோமா? கம்பெனிக்காரன் இதுதான் வைக்கிறான் அப்படின்னா அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோமா? அல்லது நம்ம இஷ்டத்துக்கு டிபியை மாற்றிக்கிறோமா? டிபி மாற்றிக்கிறோம், டிஸ்பிளே மாற்றிக்கிறோம், காலர் டியூன் மாற்றிக்கிறோம், ரிங்டோன் மாற்றிக்கிறோம், எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறோம். கரெக்டாக? அப்போது எவ்வளோ ஆப்ஷன் கொடுக்குறான் அவங்க? டிஃபால்ட்டில் பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறான். நீ இந்த படம் வச்சுக்கலாம், இந்த படம் வச்சுக்கலாம், இந்த படம் வச்சுக்கலாம். சவுண்டு, ரிங்டோன், அவன் ஒரு 50 ரிங்டோன் கொடுக்குறான். இதில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அந்த 50ம் பிடிக்காமல் நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம பிடிச்ச சினிமா பாடல்களை டவுன்லோட் பண்ணி வச்சு அதை போட்டுப்போம். ரிங்டோனாகவும் போடுவோம், காலர் டியூனாகவும் போடுவோம். கரெக்ட் தானே? அப்போது ஒரு ஃபோனுக்குள்ளேயே 2 விதம் இருக்கிறது. கஸ்டமைஸ் சிஸ்டம் இருக்கிறது, டிஃபால்ட் சிஸ்டம் இருக்கிறது. கஸ்டமைஸ் சிஸ்டத்துலேயும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, சான்சஸ் கொடுக்குறாங்க. டிஃபால்ட் சிஸ்டத்துலேயும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸு, சான்சஸும் இருக்குது. இவ்வளோ தாங்க வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. தலையெழுத்து என்ன அப்படிங்கிறத எப்படி நம்ம தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பெரும்பாலும் 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 முடிவுகளின் அடிப்படையில் இருக்கும். ஒரு 10 பேர் ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு அத்தனை பேருக்கு அக்செப்ட் பண்ணிக்குமா? பண்ணாது. யாரோ ஒரு ஆள் அக்செப்ட் பண்ணுறாங்க.
யாரே ஒரு ஆள். அதை எப்படி இது அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா, இதுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி, மனம் நம்புற மாதிரி ஒரு ஆளை தான் அதை அக்செப்ட் பண்ணுது. கரெக்டா? இது மதி. வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னா, இவரை செலக்ட் பண்ணால் எப்படி இருக்கணுங்கிறது விதி இருக்கோ அது மாதிரி தான் நடக்குது. அப்போ இந்த மனசுக்குள்ளேயுமே விதி இருக்குது, விதிக்குள்ளேயுமே மனம் இருக்கும். அதையும் சொல்கிறேன். ஒரு பொண்ணுக்கு 10 ஜாதகத்தை கொடுத்து 10 ஃபோட்டோ கொடுத்து 10 ப்ரொஃபைலை கொடுத்து, அம்மா நீ உனக்கு என்ன பிடிக்குதோ செலக்ட் பண்ணி கொடுன்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏற்பாடு திருமணம், இது அரேஞ்ச் மேரேஜ். அந்த 10லேருந்து 1 எடுத்து கொடுக்குறாங்க. இது ஓகேப்பா. இப்போ வாழ்க்கை கேரண்டி ஆகிடுமா, நல்லா இருக்குமா? அப்போது ஏற்பாடு திருமணம்ங்கிறது விதியாகும், காதல் திருமணம் என்றும் மதியாகும். முன்னாடியே சொல்லிட்டேன். அரேஞ்ச் மேரேஜ் விதியின் அடிப்படையில் நடக்கிறது, காதல் திருமணங்கிறது மதியின் அடிப்படையில் நடக்குது. விதியா மதியா, விருப்பமா தலையெழுத்தா அப்படின்னு 2 விஷயத்தில் மாற்றி வச்சிருக்கோம். இப்போது எங்களுக்கு கூட என்ன இருக்குன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க சான்சஸ்களாக இருக்குல்ல, அதில் ஒரு சமாச்சாரம் இருக்குது. அது பேர் விதி மதி 2 தான் நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் மறந்து போனால் அல்லது உங்களுக்கு தெரியாத ஒன்று இருக்குது, என்னென்னா கதின்னு ஒன்று இருக்குது. விதி மதி கதின்னு. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் பார்க்கணும். ரிசல்ட், கதினா முடிவு, ரிசல்ட். நாம் எடுத்த முடிவுக்கு ஒரு பலன் இருக்கும்ல, நாம் எடுத்த முடிவுக்கு ஒரு பலன் இருக்கும். இதுதான். எப்போ நாம் முடிவு எடுக்கிறோமோ அப்போவே அது நம்மளோட மதியின் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மளோட முடிவு இல்லாமல், என்னோட பர்மிஷன் இல்லாமலே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது மட்டும்தான் விதியாக நீங்கள் எடுத்துக்கணும். இடி இடித்து தலைமையில் விழுது, அது என் பர்மிஷன் வாங்குதா? கிடையாது. மின்னல் வெட்டுது, இயற்கை சீற்றத்தால் மாற்றுறது, இந்த மாதிரி பல வகையான விபத்துக்களும் அசம்பாவிதங்களும் நடக்குது. எந்த அசம்பாவிதத்தையும் மனிதன் தானாக ஏற்படுத்துவதில்லை. இயற்கை அசம்பாவிதத்தை நாம் ஏற்படுத்துகிறோமா? கிடையாது. நம்மளை அறியாமல் நடக்கக்கூடியது, நம்மளுடைய இயலாமைக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடியது அத்தனையுமே, அதாவது நம்மளை இயலாமைக்கு உட்பட்டு நடக்கக்கூடியது அத்தனையுமே விதியாகும். ஆனால் நம்மளால் முடியும், நமக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மதியாகும். ஒரு கல்யாண வாழ்க்கை மட்டும்தான் நீங்கள் கேட்டீங்க. கல்யாண வாழ்க்கை மட்டும் இல்லை, வேலை விஷயமும் அப்படி தான். குழந்தை பிறக்கணும், அதில் 2 விஷயம் இருக்கும். இது நல்ல உதாரணமாக இருக்கும். எல்லாரும் விருப்பப்பட்டு இணையிறாங்க, குழந்தை பிறக்குது. இணைந்தால் குழந்தை பிறக்கணுங்கிறது இயற்கையான விதி, கரெக்ட் தானே? ஆனால் பல பேருக்கு ஏன் பிறக்க மாட்டேங்குது? விருப்பப்பட்டு இணைந்தாலும் விருப்பம் இல்லாமல் வாலண்டரியாக ரேப் பண்ணாலும் குழந்தை பிறக்கணுன்ட்டு விதியாக இருக்கும்போது ஏன் சில பேருக்கு விருப்பப்பட்டு பல முறை இணைஞ்சால் கூட குழந்தை பிறக்க மாட்டேங்குது? அப்போ இதையும் கடந்து ஒரு விதி இருக்கா இல்லையா? அதுபோல் அதிலே இன்னும் உள்ள நுட்பிரிவு, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு நம்ம விருப்பப்பட்டு பெற்றுக்க முடியுமா? அப்போ அந்த விதிக்குள்ளே நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? இந்த விதிக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. உன்னோட சக்தி இவ்வளோ தான்டாப்பா, நீ இணைஞ்சா குழந்தை பெற்றுக்கலாம், இவ்வளோ தான் உன்னோட சக்தி. ஆனால் அதை ஆண் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பெண் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் உனக்கு தெரியாது. கடவுளை அங்கே வைக்கிறான் பாருங்க. ஆக நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, பல வீடியோவில் சொல்கிறது, மனிதன் அனைத்துமே தன்னுடைய விருப்பப்படி தான் நடத்தி கொண்டு இருக்கிறான். விருப்பம் இல்லாமல் அபூர்வமான இயற்கையான 1-2 சம்பவங்கள் தான் விருப்பம் இல்லாமல் நடக்குது. மீதி எல்லா விஷயத்துக்கும் காரணம் அவனாகவே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. எதை எடுத்தாலும் எதை செலக்ட் பண்ணாலும் அவன் தான் செலக்ட் பண்ணான். அபூர்வமாக கட்டாய திருமணம்னு ஒன்று இருக்கும்னு வச்சுங்களேன், அது ஒன்று இருக்குது. இந்த திருமணத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க, விதியா மதியான்னு, அதுக்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, டீப்பாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தம் வருமா என்னான்னு தெரில. விதியா மதியான்றது கல்யாணம் 8 விதமான கல்யாணம் இருக்குது. வேதத்தில் 8 விதமான கல்யாணம் சொல்கிறாங்க.
காதல் திருமணம் ஒன்று சொல்கிறாங்க, ஏற்பாடு திருமணம் சொல்கிறாங்க, பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணுற திருமணம் சொல்கிறாங்க, தூக்கின்னு போய் கல்யாணம் பண்ணுற ஒரு திருமணம் சொல்கிறாங்க, விருப்பமில்லாத கல்யாணம் பண்ணுற திருமணம். அதுக்கு பேரெல்லாம் இருக்குது சமஸ்கிருதத்தில். அந்த பேரெல்லாம் கூட நான் ஒன்றாலும் சொல்கிறேன். ஆனால் அதுக்கெல்லாம் சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தம் இருக்கான்றது தான் எனக்கு தெரியல. ஸோ 8 விதமான திருமணங்கள் இருக்கிறதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. அந்த 8 விதமான திருமணத்தில் ஒன்றே ஒன்று காதல் திருமணம் ஒன்று மட்டும்தான் தனித்தாக இருக்குது. மீதி எல்லாமே வேறு மாதிரியாக இருக்கிறது. பலவிதமான பலவிதமான திருமணங்கள் பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது, இயலாமையில் இருக்கிறவனுக்கு அல்ல ஜெயிச்சிட்டான்னு கல்யாணம் பண்ணிக்கிறது, போர்லலாம் ஜெயிச்சிருவாங்க, அதுக்காக இதை கொடுப்பாங்க. வரதட்சணை பற்றி கூட சாஸ்திரம் சொல்லுது. இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து ஆணுக்கு பெண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணுறது இருக்குது, பெண்ணுக்கு ஆணு வரதட்சணை கொடுத்து பண்ண, இதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க சாஸ்திரம். ஆக 8 விதமான திருமண முறைகள்லாம் இருக்கிறது. ஆக விதி மதிங்கிறது எல்லாத்திலும் ஒன்றுக்குள்ள ஒன்று. சிவனுள் சக்தியும் சக்தியுள் சிவனுமதாக இருக்கிறது. சிவன் என்பவன் சும்மா இருப்பவன் சொல்லுவாங்க, சக்தி என்பவள் இயங்கக்கூடியவள்னு சொல்லுவாங்க. சில சூட்சமமான விஷயம் மறைமுகமாக சொல்கிறேன், டபுள் மீனிங்காக சொல்கிறேன், எடுத்துக்குங்க. சில இடத்துல சக்தி சும்மா தான் இருக்கும், சிவன் தான் இயங்குவார். அந்த மாதிரி சிவனுள் சக்தியும் சக்தியுள் சிவனும் கலந்து இருக்கிறது. விதியில் மதியும் மதியுள் விதியும் கலந்தே இருக்கும். பிரதானம் அப்படின்னாக்கா எல்லாமே விதிக்குட்பட்டது தான் அப்படிங்கிறது தான் பிரதானம். ஆனால் நம்ம நினைக்கிறது என்னென்னா எல்லாமே நம்ம விருப்பப்படி நடக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் நம்ம விருப்பத்தை நோக்கி தான் நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறோம். இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, மேக்சிமம் நம்ம ஒரு முயற்சி பண்ணணும்னா எந்த விஷயத்தையும் விருப்பத்தின் அடிப்படையில் செலக்ட் பண்ணாமல், முடிவு எடுக்காமல், டிசைடிங் அத்தாரிட்டி நாம தான் இருக்கும். எந்த விஷயத்தையுமே விருப்பத்தின் அடிப்படையில் முடிவு எடுக்காமல் நல்லது கெட்டது என்ற அடிப்படையில் முடிவு எடுக்கும் பட்சத்தில் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.